இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது டைப்ஸ் ஆஃப் மார்க்கெட்டோடைய மூவ்ஸ். ஓகேங்களா? ஸோ மார்க்கெட்டில் என்னென்ன டைப் ஆஃப் மூவ்ஸ் இருக்குது அப்படின்றத வந்து தெரிஞ்சுக்கணும். ஸோ எதுக்காக இந்த டைப்ஸ் ஆஃப் மூவ்ஸ் நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நான் சொல்கிறேன்னா, எப்போவுமே மார்க்கெட்டுக்குள்ளே நான் எப்பவுமே சொல்கிறது, மார்க்கெட்டுக்குள்ளே போனோடனே எடுத்தோடனே இந்த ஏரியாவில் என்ன நடக்குதுன்னு பார்க்காதீங்க. ஃபர்ஸ்ட் இது மாதிரி அவுட்லுக் பண்ணி இந்த இடத்துல மினிமம் ஒரு 1 ஹவராவது மார்க்கெட் என்ன மாதிரி ஸ்ட்ரக்சர்ஸை ஃபார்மேஷன் பண்ணுது அப்படின்றது வந்து தெரிஞ்சால் தான் இந்த லெவல் வரும்போது, அதாவது நீங்கள் மார்க் பண்ணியிருப்பீங்க ப்ரீவியஸாக இந்த ஏரியாவில் ஒரு லெவல் இருக்குன்னு நீங்கள் மார்க் பண்ணியிருப்பீங்க. அப்போது கரண்ட் மார்க்கெட் இங்கே வரும்போது தான் உங்களுக்கு தெரியும் இந்த லெவல் எந்த அளவுக்கு வந்து ஒர்த் ஆனது அப்படின்னு. ஸோ அதுக்காக தான் சொல்கிறது, ப்ரீவியஸாக இங்கே வந்து என்ன நடக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டால் தான் இந்த ஏரியாவில் உங்களுக்கு வந்து ட்ரேட் எடுக்கும்போது கிளாரிட்டி கிடைக்கும். ஸோ அதுக்கு நம்ம யூஸ் பண்ண போகிறது பார்த்திங்கன்னா மார்க்கெட்டோடைய மூவ்ஸை பற்றி அப்போ நம்ம தெரிஞ்சுக்கணும். கரெக்டுங்களா? ஸோ மார்க்கெட்டில் பார்த்திங்கன்னா ஜஸ்ட் எல்லோரும் சொல்கிறது ஒரு அப் ட்ரெண்ட் மூவ், ஒரு டவுன் ட்ரெண்ட் மூவ், அவ்வளோதான். ரெண்டே தாங்க. ஒன்று மார்க்கெட் அப்போ போகும், இல்லைன்னா டவுன் வரும். ஆனால் இதுக்குள்ளே பார்த்திங்கன்னா 4 பார்ட் இருக்குது. ஓகேங்களா? 4 விதமான ஒரு மூவ்ஸ் இருக்குது. ஸோ அது என்னென்ன அப்படின்றத நம்ம வந்து இன்றைக்கி வந்து பார்க்க போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் திங் பார்த்திங்கன்னா கன்சாலிடேஷன். அதாவது ஒரு கன்சாலிடேஷனுக்கான அர்த்தம் என்னென்னா, பையர்ஸாகவும் செல்லர்ஸும் 2 பேருமே 50-50 இந்த ஏரியாவுக்குள்ளே ஃபைட் பண்ணுவாங்க. ஸோ உங்களுக்கு இந்த ஏரியாவில் ஷோ பண்ணியிருக்கோம் பாருங்கள். 2 பேருமே இந்த ரேஞ்சுக்குள்ளேயே ஃபைட் பண்ணியிருப்பாங்க. இந்த ரேஞ்சுக்குள்ளேயே 2 பேரும் ஃபைட் பண்ணியிருப்பாங்க. அப்போ அதுக்கு மீனிங் என்ன? செல்லரும் அதுக்கு அளவுக்கு ஈக்குவலாக இருக்கான், பையரும் அதுக்கு ஈக்குவலாக இருக்கான். ஸோ இந்த மாதிரி ஏரியாவில் ஒரு பைனரி ட்ரேட் எடுக்கலாமான்னு கேட்டால் கண்டிப்பாக எடுக்கக்கூடாது ஆஸ் அ பிகினராக இருக்கும்போது. ஏன்னா இந்த ஏரியாவுக்குள்ளே நம்ம போகும்போது நான் ஆல்ரெடி சொன்னேன், இந்த ஏரியாவில் 50-50 2 பேருமே இருக்காங்க. எஸ், அப்போது நம்ம எடுக்கக்கூடிய ஒரு கேண்டல்ன்றது வந்து நம்ம ஒரே ஒரு கேண்டலுக்கு தான் எடுக்கிறோம். சாரி, ஓகேங்களா? ஸோ நம்ம எடுக்கக்கூடிய ஒரே ஒரு கேண்டலுக்காக தான் நம்ம வந்து ட்ரேட் போகிறோம். கரெக்டுங்களா? அப்படின்னும் போது இந்த 50-50ன்ற ஒரு ஆப்ஷனுக்குள்ளே நம்ம ட்ரேட் எடுக்கும்போது நம்மளுக்கு அதிகபட்சம் நம்மளுக்கு வந்து லாஸ் வரத்தான் வாய்ப்பு. ஏன்? நம்மளுக்கு ஒரே ஒரு கேண்டலுக்காக தான் நம்ம ட்ரேட் போகிறோம். ஸோ மார்க்கெட்டில் தெரிஞ்சிச்சு 2 பேருமே ஃபைட் பண்ணுறானுங்க. அப்படின்னும்போது நம்ம போனால் அங்கே என்ன நடக்கும்? அதிகமாக லாஸ் வரத்தான் வாய்ப்பு அதிகமாக இருக்கும். ஸோ இந்த கன்சாலிடேஷனில் வந்து நம்ம ட்ரேட் பண்ணுறதை வந்து அவாய்ட் பண்ணிடணும். ஓகேங்களா? ஸோ இது ஃபஸ்ட் டைப். அதாவது ஃபஸ்ட் திங் வந்து மார்க்கெட் கன்சாலிடேட் ஆகும். ஸோ இந்த கன்சாலிடேட்டுக்கு அப்புறம் மார்க்கெட் என்ன ஆகுனா, இந்த 2 பேரில் யாரோ ஒருத்தர் வந்து வின் பண்ணுவாங்க. அதாவது நான் சொல்லியிருந்தேன், பையரும் 50% ஃபைட் பண்ணுறான், செல்லரும் 50% ஃபைட் பண்ணுறான். எஸ், அப்போது இந்த 2 பேர் கடைசி வரைக்கும் ஃபைட் பண்ணுவாங்கன்னு கேட்டால் கிடையாது. இதில் யாரோ ஒருத்தன் வெளியே போய் தானே ஆகணும். ஸோ லைக் பார்த்திங்கன்னா 2 பேர் ஃபைட் பண்ணதில் இப்போ செல்லர் பிரேக் அவுட் பண்ணிட்டான். அப்போ யார் இருக்கான்? செல்லர் தான் ஸ்ட்ராங்காக இருக்கான். அப்போ நம்ம செல்லிங் போகலாம்னா எஸ், தாராளமாக போகலாம். மார்க்கெட் நல்லா இருந்தான். பட் இங்கே பார்த்திங்கன்னா மார்க்கெட் அந்தளவுக்கு நல்லா இல்லை. எஸ், ஓகேங்களா? ஸோ இதுக்கு பேர் என்ன மூவ்னு சொல்லுவாங்க பார்த்திங்கன்னா எக்ஸ்டென்ஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. நோட் பண்ணிக்கிங்க, எக்ஸ்டென்ஷன். ஏன் எக்ஸ்டென்ஷன் சொல்கிறாங்க? மார்க்கெட்டில் பார்த்திங்கன்னா எப்போவுமே ஒரு கன்சாலிடேட் நடந்ததுக்கப்புறம், இது மாதிரி ஒரு கன்சாலிடேட் நடந்துச்சுன்னா அடுத்த மார்க்கெட் கண்டிப்பாக ஒரு எக்ஸ்டென்ஷன் தான் கொடுக்கும். எக்ஸ்டென்ஷன்றது இந்த பையர் ஆகட்டும், இந்த செல்லர் ஆகட்டும் அல்லது இந்த பையர் ஆகட்டும், இந்த 2 பேரில் யாரோ ஒருத்தர் வின் பண்ணி பிரேக் பண்ணிட்டு போவாங்க. ஸோ அது பேர் தான் எக்ஸ்டென்ஷன். அது பையர் பிரேக் பண்ணிட்டு போனாலும் சரி, செல்லர் பிரேக் பண்ணாலும் சரி, அது பேர் வந்து எக்ஸ்டென்ஷன் சொல்லுவாங்க. ஸோ இப்போ வந்து மார்க்கெட் வந்து எக்ஸ்டென்ஷன் ஆகிடுச்சு. ஓகேங்களா? ஸோ இந்த ஏரியாவில் ஃபைட் பண்ணுறான், ஃபைட் பண்ணிவிட்டு பிரேக் அவுட் பண்ணிட்டான். ஸோ இது பேர் என்ன? எக்ஸ்டென்ஷன். ஃபஸ்ட் திங் பேர் என்ன? கன்சாலிடேட். 2 பேருமே ஃபைட் பண்ணுறாங்க. 2 பேரும் ஃபைட் பண்ணதில் பையர் வின் பண்ணி பையர் வந்து பிரேக் அவுட் பண்ணிட்டான். ஸோ அது பேர் என்ன? எக்ஸ்டென்ஷன். செல்லர் பிரேக் பண்ணாலும் அது பேர் எக்ஸ்டென்ஷன் தான். ஓகேங்களா? இப்போது அவன் பிரேக் பண்ணிட்டானா அப்படியே மேலே போயிட்டே இருப்பானா? கிடையாது. ஒரு ரீட்ரேஸ்மெண்ட் அல்லது ஒரு புல்பேக் அப்படின்ற பேர்லையும் கூட சொல்லலாம். அதாவது ஒரு ரீட்ரேஸ்மெண்ட்டுக்கான அர்த்தம் என்னென்னா, நான் என்னோட நிறைய வீடியோவில் நான் சொல்லியிருப்பேன். ஒரு லெவல் பிரேக் அவுட் ஆகுதுன்னா, ஒரு ஸ்ட்ராங் லெவல் ஒரு மொமெண்டம் லெவல், ஏதோ ஒரு லெவல் பிரேக் அவுட் ஆகுதுன்னா மோஸ்ட் பாசிபிள் பார்த்திங்கன்னா வந்து ரீட்ரேஸ்மெண்ட் நடக்கும். ஒரு ரீட்ரேஸ்மெண்ட்டுக்கான அர்த்தம் என்னென்னா, போகக்கூடிய ஒரு மொமெண்டம் ஒரு ரெஸ்ட் எடுத்து சப்போர்ட் எடுத்து மறுபடியும் அவனை எடுத்துகிட்டு போகிறான், மறுபடியும் ரெஸ்ட் எடுத்து மறுபடியும் அவனை மேலே எடுத்துகிட்டு போகிறான். ஸோ சும்மா இப்படியே மேலே போயிட்டுருக்காதுல்ல, கண்டிப்பாக ஒரு புல் பேக், ஒரு அப், ஒரு புல் பேக், ஒரு அப். ஸோ அந்த புல் பேக் எங்கே எடுப்பான்னா ஒரு லெவலில் எடுப்பான். சும்மா எல்லா இடத்துலையும் சும்மா ஒரு லெவலே இல்லாத இடத்துல வந்து புல் பேக் எடுக்க மாட்டான். அதாவது ரீட்ரேஸ்மெண்ட் புல் பேக் ரெண்டுமே ஒரே மாதிரி தான் கொஞ்சம். ஓகேங்களா? ஒரு லெவலில் தான் அவன் சப்போர்ட் எடுத்து மறுபடியும் கொண்டு போவான், மறுபடியும் ஒரு லெவலில் தான் சப்போர்ட் எடுத்து மறுபடியும் கொண்டு போவான். ஸோ தட் இஸ் கால்டு ரீட்ரேஸ்மெண்ட். ஸோ ரீட்ரேஸ்மெண்ட் எங்கே நடக்கும்? ஒரு எக்ஸ்டென்ஷனுக்கு அப்புறம் ஒரு ரீட்ரேஸ்மெண்ட் நடக்கும். ஸோ ஃபஸ்ட்டு என்ன நடக்கும்? மார்க்கெட்டில் கன்சாலிடேட் 2 பேரும் ஃபைட் பண்ணுவாங்க. அதில் ஒருத்தன் ஜெயிச்சு மார்க்கெட்டை மேலே எடுத்துகிட்டு போவான். அவன் போயிட்டே இருப்பானா? கிடையாது. கண்டிப்பாக ஒரு இடத்துல ரீட்ரேஸ்மெண்ட் பண்ணியாகணும். அப்போ அவன் என்ன பண்ணுவான்? ஒரு இடத்துல ரீட்ரேஸ்மெண்ட் எடுப்பான். ரீட்ரேஸ்மெண்ட் எங்கே எடுப்பான்? ஒரு லெவலில் தான் எடுப்பான். ரீட்ரேஸ்மெண்ட் எடுத்துகிட்டு மறுபடியும் மார்க்கெட் எடுத்து மேலே கூட்டிகிட்டு போவான்.
அப்படி இல்லை மார்க்கெட் வந்து கன்சாலிடேஷன்ஸுக்கு அப்புறம் ஒரு எக்ஸ்டென்ஷன் நடக்குதுன்னா அதுக்கப்புறம் எகெயின் வரக்கூடிய அந்த ரீட்ரேஸ்மெண்ட் யார் கொண்டு வருவான்? செல்லர் தானே கொண்டு வரான். இப்போ இங்கேருந்து பையர் தான் வந்து எக்ஸ்டென்ஷன் ஆகிருக்கான், கரெக்டுங்களா? பையர் எக்ஸ்டென்ஷன் ஆகிறான், ரீட்ரேஸ்மெண்ட்டுக்கு அப்போ யார் கூட்டிகிட்டு வருவான்? செல்லர் கூட்டிகிட்டு வருவான். இன்கேஸ் வந்த செல்லர் ஸ்ட்ராங்காக இருந்திருந்தானே என்ன ஆகுனா அவன் இந்த லெவலை பிரேக் அவுட் பண்ணிவிட்டு கீழே கொண்டு வந்துடுவான். அப்போ இது பேர் என்ன? ரிவர்சல். ஓகேங்களா? அப்போ இங்கே உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் மார்க்கெட்டில் ஃபஸ்ட்டு என்ன? கன்சாலிடேஷன், அதுலேருந்து ஒருத்தன் ஜெயிச்சு எக்ஸ்டென்ஷன் ஆகுவான், அதுலேருந்து அவன் சப்போர்ட் எடுக்க ட்ரை பண்ணுவான். சப்போஸ் அது சப்போர்ட் எடுத்து மேலே போயிடுச்சுன்னா இது பேர் வந்து ஒரு ரீட்ரேஸ்மெண்ட்டாக இருக்கும். அல்லது இந்த சப்போர்ட்டே வந்து இந்த ரீட்ரேஸ்மெண்ட்டில் வந்து செல்லர் ஸ்ட்ராங்காக இருந்திருந்தானா அவன் பிரேக் அவுட் பண்ணிட்டு கீழே போயிட்டானா அது பேர் ரிவர்சலாக இருக்கும். ஆஃப்டர் ரிவர்சலுக்கு அப்புறம் என்ன நடக்கலாம்? மறுபடியும் எக்ஸ்டென்ஷன் நடக்கலாம் அல்லது கன்சாலிடேஷன் நடக்கலாம். ஸோ மார்க்கெட்டில் மொத்தமாக 4 விதமான மூவ்ஸ் தான் இருக்குது. ஸோ உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். மறுபடியும் சொல்கிறேன். மார்க்கெட்டில் மொத்தமாக கன்சாலிடேஷன் ஒன்று இருக்குது, அண்ட் தென் எக்ஸ்டென்ஷன், அப்புறம் ஒரு ரீட்ரேஸ்மெண்ட் ஆர் ரிவர்சல். ஓகேங்களா? இந்த 4 விஷயம் தான் மார்க்கெட்லேயே மூவ் ஆகுது. இதுக்கப்புறம் இந்த 4 தவிர வேறு எந்த மூவுமே மார்க்கெட்டில் இல்லை. ஸோ இது உங்களுக்கு புரிஞ்சுக்கிட்டாலே தெரிஞ்சிடும் மார்க்கெட் அடுத்து என்ன நடக்க போகுதுன்னு. இப்போது நான் சொல்லியிருந்தேன் மார்க்கெட்டில் இந்த ஏரியாவில் ஒரு கன்சாலிடேஷன், அப்போ நம்மளுக்கு தெரிஞ்சிச்சு உடனே அடுத்த ஒரு எக்ஸ்டென்ஷன் ஆகும். அப்போ அது யார் வந்து பண்ண போகிறோம் அப்படின்றத நம்ம கண்டுபிடிக்கிறது தான் வந்து பார்த்திங்கன்னா கேண்டில் ஸ்டிக்ஸ் சைக்காலஜி வச்சு யூஸ் பண்ணுவோம். புரியுதுங்களா உங்களுக்கு? இப்போ வந்து ஒரு கன்சாலிடேஷன் நடக்குது. அந்த கன்சாலிடேஷனில் நம்மளுக்கு தெரியும் கண்டிப்பாக ஒருத்தர் வந்து எக்ஸ்டென்ஷன் ஆகும். ஒரு கன்சாலிடேஷன் நடந்துச்சுன்னா கண்டிப்பாக ஒருத்தர் எக்ஸ்டென்ஷன் ஆகுவான். அவன் ஸ்ட்ராங்காக இருந்தானா ஒரு ரீட்ரேஸ்மெண்ட் கொடுத்துட்டு மேலே போவான். அப்படி அந்த பையர் வீக்காக இருந்தானா என்ன பண்ணுவான்? செல்லர் ரிவர்ஸ் பண்ணி கீழே கூட்டிகிட்டு போடுவான். மொத்தமாக 4 மூவ் தான் இருக்குன்னு நம்மளுக்கே தெரிஞ்சிருச்சு. அப்போ இந்த ஏரியாவில் என்ன நடக்குது? கன்சாலிடேஷன் நடக்குது. ஓகேங்களா? கன்சாலிடேஷனில் பிரேக் அவுட் பண்ணுறது எப்படி கண்டுபிடிப்போம்? கேண்டில் ஸ்டிக் சைக்காலஜி வச்சு நம்ம கண்டுபிடிப்போம். ஓகே இவன் தான் பிரேக் பண்ண போகிறான் அப்படின்னு கண்டுபிடிச்சினா நம்ம அவங்க கூட போயிடலாம். ஸோ நீ எக்ஸ்டென்ஷன் நடந்துருச்சு. அப்போ ஒன்று செல்லர் ஸ்ட்ராங் இருந்தானா என்ன பண்ணுவான்? ஒரு ரீட்ரேஸ்மெண்ட் எடுத்துகிட்டு கீழே கூட்டிகிட்டு போவான். இல்லை அந்த ரீட்ரேஸ்மெண்ட் பையர் ஸ்ட்ராங்காக இருந்து எகெயின் இதுலேயே சப்போர்ட் எடுத்துட்டானா நம்ம அழகாக ரிவர்சல்ஸுக்கு போகலாம். ஸோ இதுக்காக நம்ம யூஸ் பண்ணுறதா கேண்டில் ஸ்டிக் சைக்காலஜியும் கூட. ஓகேங்களா? ஸோ உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். மார்க்கெட்டில் மொத்தமாக 4 விதமான மூவ்ஸ் தான் இருக்குது. கன்சாலிடேஷன், எக்ஸ்டென்ஷன், ரீட்ரேஸ்மெண்ட் ஆர் ரிவர்சல். இது ஆர்டர் வைஸ் தான் வரணுன்றது அவசியமே கிடையாது. சில டைம்ஸ் மாறலாம், டிபெண்ட்ஸ் ஆன் த ப்ரைஸ் ஆக்ஷன் அண்ட் தென் கேண்டில் ஸ்டிக் சைக்காலஜி. ஆனால் மோஸ்ட்டாக கன்சாலிடேஷனுக்கு அப்புறம் எக்ஸ்டென்ஷன் தான் வந்தாகும். ஓகேங்களா? கன்சாலிடேஷனுக்கு அப்புறம் எக்ஸ்டென்ஷன் தான் கண்டிப்பாக வரும், அதிகமாக 80%. இந்த எக்ஸ்டென்ஷனுக்கு அப்புறம் ரீட்ரேஸ்மெண்ட் வரலாம் அல்லது ரிவர்சல் வரலாம். இதை நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணுறதுக்கு தான் நம்ம வந்து கேண்டில் ஸ்டிக் சைக்காலஜி யூஸ் பண்ணுவோம். கரெக்டுங்களா? ஏன்னா அதை வச்சு தான் நம்ம முடிவு பண்ண முடியும். ஓகே, உங்களுக்கு இந்த வீடியோ புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ உங்களுக்கு எதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா எனக்கு மெசேஜ் பண்ணுங்கள்.